எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று 19வது திருப்பாவை உபன்யாசத்தை வழங்க இருப்பவர் ஹர் கிரேஸ் போனா மாதாஜி. போனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணாம்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி நீங்க பிரபுஜி ஷேர் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறேன் பிரபுஜி. கொஞ்சம் ஓகே, கோஹோஸ்ட் கொடுங்க பிரபுஜி. ப்ளீஸ். தமிழ் புவனான் இருக்கும், அது கொடுங்க be பிரபுஜி. able to share, please try. 1 second பிரபுஜி. பிரபுஜி. Yeah, thank you. Please carry on, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எங்க கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த திருப்பாவை பாசுரம் இந்த ஒரு நன்னாள்ல இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த மகாமணி கிருஷ்ணதாஸ் பிரபுவுக்கும் பரிபூர்ண ராதா தேவிதாசி மாதாஜி அவங்களுடைய குடும்பத்திற்கும் இதை தொடர்ந்து வருடம் ரொம்ப சிறப்பா நடத்திட்டு வர பரமேஸ்வர் கௌரவதாஸ் பிரபுவுக்கும் கீதா பரமேஸ்வரி மாதாஜிக்கும் அவங்களோட சேர்ந்து வசந்த் முரளி பிரபுவுக்கும் அவங்களோட இணைஞ்சு நிறைய பக்தர்கள் வந்து இந்த சேவையை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு வராங்க. அதோட தொடர்ச்சியா அடியனுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த தாமோதர் பிரபுஜிக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். முக்கியமா இங்க கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். மிக்க நன்றிகள் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 19வது பாசுரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சஜயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவமன்று தகவேலோ ரெம்பவாய். இதுதான் இன்னைக்கான பாசுரம். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத பாத்துடலாம். அதாவது இந்த பாசுரங்கள், திருப்பாவை பாசுரங்கள் என்ன அப்படின்னா, வேதம் அனைத்துக்கும் வித்தானது அப்படின்றது இந்த பிரபந்தம். சோ இந்த பிரபந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது கட்டப்பட்டது, அப்படி இல்லை அப்படின்னா நன்றாக இயற்றப்பட்டது. சோ ஆண்டாள் நாச்சியாரால் இந்த பிரபந்தம் வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் ஆழ்வார்கள் சொல்றாங்க. சோ இவங்க யாரை பற்றி சொல்றாங்க அப்படின்னா, இறைவனை போற்றி பாடப்படும் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருப்பாவை வந்து இறைவனை பற்றின விஷயங்களை அவங்க தொகுத்து பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த இறைவனை அடைய பாசுரங்களின் மூலம் ஆண்டாள் நாச்சியார் எப்படி நம்ம இறைவனை அடையணும் அப்படின்றத வந்து பாவை நோன்பு பற்றியும், அதை எப்படி மேற்கொள்வது, அந்த பாவை நோன்பை எப்படி நாம் செய்யணும், அதற்கான பலன் என்ன அப்படின்றதையும், கண்ணனோட பெருமைகள் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றியும் ஒவ்வொரு பாடலா பாடி தன்னோட தோழிகளை, அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட தோழிகள், அக்கம் பக்கத்துல இருக்கிற தோழிகள் எல்லாரையும் எழுப்பி நாம கண்ணனை சேவிக்கணும், அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்றத நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார். சோ அப்ப கண்ணனை வழிபட வாருங்கள் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் கண்ணனோட வீட்டுக்கு போறாங்க. சோ அங்க கண்ணனோட வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க. சோ அவங்களை எல்லாம் எழுப்பி எங்களுக்கு வந்து கண்ணனோட அருள் கிடைக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியை ஆண்டாள் நாச்சியார் வந்து ஒவ்வொரு பாசுரங்கள் மூலியமா நம்மளுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மேலும் என்ன சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா, கண்ணனை மட்டும் இந்த பாசுரத்துல எழுப்பல, எல்லா உலக உயிர்களை அனைத்தையும் எழுப்புவது அப்படின்ற ஒரு வார்த்தை அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் நாச்சியாரோட பாடல்கள்ல வந்து அவங்க குறிப்பிடுறாங்க, எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் இந்த திருப்பாவையோட மிக சிறந்த சிறப்பு, தனிச்சிறப்பு, ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டாள் நாச்சியார் வந்து எழுப்புறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுப்புவது அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்களை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த தூக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நாம் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு இல்லாம, அந்த தூக்கம் என்றதை எதை குறிக்குது அப்படின்னா அறியாமை, அந்த இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அததான் இங்க ஆண்டாள் நாச்சியார் வந்து தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா ஜீவராசிகளுமே தூங்கிக்கிட்டு இருக்க அந்த அறியாமை அப்படின்ற தூக்கத்துல, அந்த தூக்கத்துல இருந்து ஆண்டாள் நாச்சியார் நம்மள எழுப்புறாங்க. சோ அப்போ என்ன சொல்றாங்க, ஏன் எழுப்ப வேண்டும், எதனால அப்படின்னா, இந்த அறியாமையிலிருந்து நாம் வெளியே வந்தாதான் கண்ணனை பற்றி, அந்த பகவானை பற்றி நாம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவருக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம், இந்த அறியாமை அப்படின்றத நம்ம ஒழிச்சோம் அப்படின்னா, நீக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் ஜீவேர ஸ்வரூபோய் கிருஷ்ணேர நித்தியதாச, இதை வந்து எல்லா ஜீவாத்மாக்களும் கட்டுண்ட ஆத்மாக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அந்த அறியாமை தூக்கம் அப்படின்ற விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்போ
நம்மளுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை பக்தி தொண்டின் மூலமா அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா இறைநிலை அடைதல், பேக் டு காடோட எப்படி நாம போய் சென்றடையுது அப்படின்றதுதான் ஒவ்வொரு பாடல்கள் மூலியமா ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட்டு நாம் இறைநிலை அடையணும், அதுதான் இந்த மனித பிறவியோட நோக்கம் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப திட்டவட்டமா ரொம்ப தெளிவா ஆண்டாள் நாச்சியார் அவங்க ஒரு பாடல்லையும் சொல்றாங்க. ஆண்டாள் நாச்சியார் மட்டும் இல்லாம திருக்குறளையும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தன்னோட கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு அதிகாரத்துல 10வது குறள்ல அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் இந்த மனித பிறவி, அதற்கான வழியை தான் ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ அவங்க வெறும் பக்தியை மட்டும் சொல்லாம ஒழுக்க நெறிகளையும் நாம எப்படி பின்பற்றணும் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அழகா நம்மளுக்கு ஒரு பாடல்கள் ஒவ்வொரு பாசுரங்கள் மூலியமா சொல்லிக்கிட்டே வராங்க. சோ இப்ப கண்ணனோட வீட்டு வாசல்ல தூங்கி கொண்டிருக்கும் 2-3 பாசுரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கண்ணனோட வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய வாயிற்காவர்களை எழுப்பி அவங்க கதவை திறக்க சொல்லி உள்ளே போறாங்க. உள்ளே போனா யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நந்தகோபர், யசோதா, கண்ணன் ஏன்னா எல்லாரையும் ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறாங்க. அப்படியும் கண்ணன் பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல இருந்து எழாம துயில் எழாத காரணத்தால் இப்ப என்ன பண்றாங்க ஆண்டாள் நாச்சியார், இந்த பாசத்தோட சிறப்பு நேத்து ரொம்ப அழகா பிரபுஜி சொன்னாங்க, நப்பினை பிராட்டியோட உதவியை நாடுறாங்க. யாரு? கண்ணனோட மனைவி அப்படின்றவங்க நப்பினை பிராட்டியோட மூலியமா அவங்களோட உதவி கொண்டு கண்ணனை எழுப்பணும் அப்படின்றத முயற்சி பண்றாங்க ஆண்டாள் நாச்சியார். சோ அப்போ இந்த பாசுரத்துல என்ன பண்றாங்க, நப்பினை அவங்களிடம் கண்ணனை எழுப்ப சொல்லி ஒரு உதவி கேட்கிறாங்க. சோ இந்த பாசுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா முதல் 4 அடிகள்ல பாத்தீங்கன்னா கண்ணனை பற்றியும், அடுத்த 4 அடிகளில் பாத்தீங்கன்னா நப்பினை பிராட்டையும் பற்றி ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் விளக்கமா சொல்றாங்க. அப்போ என்ன ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது பாருங்க. குத்து விளக்கு எரிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலை விளக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலை விளக்குகள் எங்க இருக்கு, எங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்க அந்த விளக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா 4 பக்கமும் அந்த கண்ணனோட அரண்மனையில இந்த குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா கோட்டுக்கால் கட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா யானை தந்தத்தால் செய்த கால்களை உடைய கட்டில் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சசயனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பஞ்சசயனம், பஞ்ச அப்படின்னா 5 இல்லைங்களா, அப்போ அது 5 பொருட்களா ஆன ஒரு பஞ்சசயனம், ஒரு மெத்தை அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 வகை என்ன அப்படின்னா அழகு, குளிர்ச்சி, மிருதுத்தன்மை, வாசனை, வெண்மை ஆகியவை. சோ இந்த 5 விஷயங்களும் பாத்தீங்கன்னா அந்த மெத்தையில கலந்து இருக்கு. அதனால அந்த பஞ்சசயனம் அப்படின்ற வார்த்தையை போட்டு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. கொத்தலர் பூங்குழல், கொத்து கொத்தாக மலர்கள் சூடிய பூங்குழல். யாரு கொத்து கொத்தா யார் மலர் வச்சிருக்காங்க அப்படின்னா நப்பினை பிராட்டி. அதனால அவங்களுக்கு அந்த பூந்தலை உடையவள் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அப்போ நப்பினை கொங்கை மேல் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. அப்போ நப்பினையோட திருமார்பிள் மேல படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளியரா அதுல தெரியும். சோ பகவான் பாத்தீங்கன்னா நப்பினை பிராட்டியோட திருமார்பின் மேல படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் இங்க குறிப்பிடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மலர் மார்பன் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறாங்க. என்ன, மலர் போன்ற மென்மையான விரிந்த மார்பை உடையவன் கண்ணன் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. மைத்திடங்கண்ணினாய், மை தீட்டிய பெரிய கண்களை உடைய நப்பினை பிராட்டி. சோ எத்தனை போதும், எவ்வளவு நேரமானாலும் துயில் எழ ஒட்டாய், சோ விழுத்தெழ விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லப்படுது. அப்ப பிரிவாற்ற கில்லாயால், பிரிவை தாங்க முடியாமல் நாங்க இருக்கிறோம். தத்துவம், ஸ்வபாவம் அல்லது இயல்பு அப்படின்ற வார்த்தையோட போட்டு சொல்றாங்க. தகவன்று சேராது. சோ இதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். சோ இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உயர்ந்த வகையான சிறந்த கட்டில்ல உயர்ந்த வகையா சேர்ந்த மென்மையான பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
இந்த உயர்தரமான கட்டில் அப்படின்னா என்ன நம்ம முன்னாடியே பார்த்தோம். பகவான் வந்து இந்த யானை தந்தங்கள் பொருத்திய ஒரு கட்டில் மேல படுத்திருக்காரு. அது தவிர பஞ்சஜயனம் அப்படின்னா அந்த 5 வகையான அந்த விஷயங்கள் சேர்ந்த ஒரு மெத்தையில படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன சொல்றாங்க, பெருமாளை எழுப்பாமல் எங்களை சோதிக்கிறாயே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வந்து நப்பினை பிராட்டி அவங்க கிட்ட ரொம்ப சினுங்கிய முறையில இப்படி பண்றீங்களே, உங்க உதவியை நாடி நாங்க வந்திருக்கோமே, நீங்க வந்து கண்ணனை எழுப்பாம இந்த மாதிரி ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப சினிங்கிக்கிட்டே அதாவது ஆண்டாள் வந்து இந்த நப்பினை பிராட்டியை பார்த்து சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பெயர்கள் கொண்டு ஆண்டாள் நாச்சியார் வந்து நப்பினை பிராட்டிய ரொம்ப போற்றி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மைத்தடங்கண்ணி, கொத்தலர், பூங்குழல், நப்பினை அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் நப்பினை பிராட்டிய வந்து ரொம்ப அழகா வந்து சில வார்த்தைகள் சொல்லி ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க. அப்போ நாங்க எப்படி வந்திருக்கிறோம், மையிட்டொழுதோம் மலரிட்டு நாமுடியும், நாங்க கண்ணுக்கு மை தீட்டிக்கல, தலையில நாங்க பூ வச்சுக்கல, நாங்க பாவை நோன்பு ஏத்திருக்கிறோம், நாங்க கோபியர்கள் வந்திருக்கிறோம் அப்படின்றத எவ்வளவு சூக்ஷ்மமாக ஒரு மறைமுகமான வார்த்தைகள் மூலயமா உங்களோட அருள் எங்களுக்கு வேணும், அப்போ நீங்க கண்ணனை எழுப்புங்க அப்படின்னு நப்பினை பிராட்டியிடம் ரொம்ப ஒரு உதவியின் அடிப்படையில ஆண்டாள் நாச்சியார் வந்து கேட்கிறாங்க. சோ அப்போ இங்க வந்து நப்பினை பிராட்டி என்ன சொல்றாங்க, அவங்களை எப்படி நப்பின்னை அப்படின்னு சொல்றாங்க, பூங்குழல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அடர்ந்த கூந்தலை கொண்ட நப்பின்னையே அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. அப்ப எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா, அந்த பரந்த மார்பை உடைய கண்ணன் உன்னை அணைத்தபடியே படுத்திட்டு இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. உன் மலர்பார்வில் நித்தமும் நீ சூடி கொண்டிருக்கும் அந்த கண்ணனை எங்களுக்காக எழுப்பக்கூடாதா அப்படின்னு இந்த உதவி மனப்பான்மை, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற வார்த்தையின் மூலியம் ஆண்டாள் நாச்சியாரோட இந்த பாசுரம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க. அப்போ நீ உனது கணவனாகிய கண்ணனை ஒருபொழுதும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்ட, ஆனா எங்களுக்கு நீ கருணை காட்டினால் கண்ணனோட கருணை அருள் இது எல்லாமே எங்களால பெற முடியும், அதுக்கு உங்களோட தயவு வேணும், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, மேலும் எல்லாம் பூஜைக்கான விஷயங்கள் எல்லாமே நாங்க தயாரா வச்சுட்டோம், எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டோம், நாங்க கண்ணனுக்காக காத்து இருக்கிறோம், கண்ணன் வந்து எங்களுக்கு ஆசி கொடுக்கணும், அதுக்கு நீங்க அவரை எழுப்பணும், ஏன்னா உங்களோட திருமார்புல படுத்து கண்ணன் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு, அப்போ உங்களோட அருள் வேணும் அப்படின்ற தோரணையில ஆண்டாள் நாச்சியார் தன்னோட வேண்டுகோளை நப்பினை பிராட்டி கிட்ட வைக்கிறாங்க. சோ எந்த நேரமும் அவரை பிரிய மனம் இல்லாமல் இருப்பவள் நீ, நீங்க கண்ணனை விட்டு ஒருபொழுதும் நீங்க நீங்க மாட்டீங்க, ஆனா எங்களுக்கோசரம் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கண்ணனை நீங்க பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த பிரிவினை சிறிது நேரம் நீங்க பொறுத்துக்கணும், ஏன்னா பகவானோட திருமார்புல லட்சுமி தாயார் எப்பொழுதும் நித்தியம் வாசம் செய்யறாங்க, அதனால ஒரு வேண்டுகோளா இங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க வந்து பகவானை பிரிஞ்சு இருக்கணும் எங்களுக்கோசரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அடுத்ததா, நீங்க கொஞ்ச நேரம் அவர் அமிச்சாதான் அவரோட அருள் எங்களுக்கு கிடைக்கும், அப்ப அவரோட வாயால நன்றா இருங்கள், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நாச்சியார், கோதை நாச்சியார் அவர்கள் வந்து நம்ம நப்பினை பிராட்டி கிட்ட ஒரு வேண்டுகோளா வைக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ரொம்ப நேரமா நேத்து பாசுரத்திலையும் பார்த்தோம், இந்த பாசுரத்திலையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நப்பினை பிராட்டி அப்படின்ற அவங்கள பத்தி ரொம்ப உயர்வா வந்து ஆண்டாள் நாச்சியார் பேசுறாங்க. ஏன்னா அவங்களோட உதவி, தாயாரோட கருணை இல்லாம நம்ம பகவானை நாட முடியாது இல்லைங்களா, அதனால இந்த பாசுரத்திலையும் பாத்தீங்கன்னா நப்பினை பிராட்டியோட வர்ணனை சொல்றாங்க. அவங்க வந்து கொத்தலர், பூங்குழல், மைத்தடம் கண்ணி அப்படின்ற வார்த்தைகள் போட்டு ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் வர்ணிக்கிறாங்க. சரிங்களா, ஆனா நப்பினைன்னு சொல்றோம், இந்த நப்பினை யாரு அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரோட அத கிருஷ்ணரோட மாமா பொண்ணு. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா நப்பினை அவங்க யாரு அப்படின்னு? ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி, ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அதாவது நப்பினை அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, நம்ம யசோதா அம்மா இருக்காங்களே அவங்களோட மூத்த சகோதரனோட மகள் அப்படின்னு சொல்றாங்க.
இத வந்து 2 கதைகள் மூலியமா வந்து ஆழ்வார்கள் விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, அப்படியே தென்னிந்தியா, வட இந்தியா அப்படின்ற கதையின் அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நப்பினை பிராட்டிக்கு மற்றொரு பெயர் பாத்தீங்கன்னா நக்னஜிதி சத்யா அப்படின்ற 2 பெயர்கள் இருக்கு. அப்போ தென்னிந்தியா, நார்த் இந்தியா பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிருஷ்ணா புக் படிச்சோம் அப்படின்னா அதுல தெரியும். என்ன அப்படின்னா, பலராமரும் கிருஷ்ணரும் 7 காளைகளை அடக்கி அந்த காளைகளை கொன்னு நக்னஜிதி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ இந்த நப்பினைக்கு இன்னொரு பெயர் நக்னஜிதி. அவரோட அப்பா பெயர் வந்து நப்பினையோட அப்பா பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நக்னஜித் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு அந்த வட இந்தியா, அதாவது சவுத் இந்தியால என்ன சொல்றாங்க, கும்பகா அப்படின்னு பெயர் கொண்டு அவர் வந்து அழைக்கப்படுறாரு. அதனால இந்த நப்பின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய நக்னஜிதி இல்ல சத்யா எல்லாருமே ஒருத்தவங்க தான். அதே மாதிரி நக்னஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகா அப்படின்ற பெயர் கொண்ட இருவரும் ஒருத்தர் தான் அப்படின்ற இரு வேறு கதைகளோட, இரு வேறு பெயர்களோட ஆழ்வார்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ இப்படிதான் அந்த காளைகளை அடக்கி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நப்பினைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அஷ்டபாரியாக்கள்ல ஒருத்தர் தான் இந்த நப்பினை பிராட்டி அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கது. அப்போ பகவான் ஏன் நப்பினையை விட்டுட்டு வரமாட்டேன்றாரு அப்படின்னா, அவங்களோட திருமார்புல படுத்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு தூக்கத்துல இருக்காரு. ஆனா பகவான் தூங்கல. இருந்தாலும் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க, அவரை எழுப்பு, அவரை தூங்கிட்டு இருக்காங்க, அவரோட ஆசை எங்களுக்கு தேவை. அப்ப பகவான் ஏன் நப்பினையை விட்டு எந்திரிச்சு வரமாட்டேன்றாங்க? அப்போ ஏதோ சிறப்புமிக்க விஷயங்கள் நப்பினை கிட்ட இருக்கிறதுனாலதான் அந்த படுக்கையிலே படுத்துக்கிட்டு பகவான் தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அதையும் அவங்களே விவரிக்கிறாங்க. என்ன, நப்பினை பிராட்டி கிட்ட சிறப்பான விஷயங்கள் சில இருக்கு, அதனாலதான் பகவான் வரலையோ அப்படின்ற ஒரு மனப்பான்மையில அந்த ஒரு தாட் ப்ராசஸிங்ல என்ன பண்றாங்க, ஆண்டாள் நாச்சியார் நப்பினை பத்தி வர்ணிக்கிறாங்க. ஏற்கனவே வர்ணிச்சுட்டாங்க, இருந்தாலும் பகவான் ஏன் அவங்களை விட்டுட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்களே வந்து இந்த பாசுரத்தின் மூலியமா நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, சில சிறப்பு அம்சங்கள் நப்பினை பிராட்டி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சர்வாங்க சௌஷ்டவம் அப்படின்னு சொல்றாங்க. அத சர்வ அங்கங்களிலும் உள்ள அழகு அப்படின்னு முதல் விஷயமா ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா கூந்தல். அங்க நப்பினையோட ரொம்ப சிறப்பு மிக்க அப்படி என்னன்னா கூந்தல், ரொம்ப அடர்த்தியான கருமையான குதிகால் வரை நீண்டு இருக்கிற கூந்தல். அதனால்தான் அந்த கூந்தல் அழகா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பேரு நப்பின்னை அப்படின்றது. மூன்றாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கூந்தலுக்கே சொந்தமான வாசனை. நம்ம கூட திருவிளையாடல்ல பார்த்திருப்போம், பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல்ல மனம் இருக்கா அப்படின்ற ஒரு விளக்கம் கூட பாத்தீங்கன்னா அந்த படத்தின் மூலியமா சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, அந்த கூந்தலுக்கே உரியதான ஒரு வாசனை அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது பாத்தீங்கன்னா ஸ்தன கிரீடங்கள். இந்த ஸ்தன கிரீடங்கள் அப்படின்னா பகவான் தன் கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், அந்த ஒரு மகுடம், அந்த ஒரு கிரீடம் வந்து பாத்தீங்கன்னா நப்பினை பிராட்டி கிட்ட இருக்கு அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. அப்புறம் அஞ்சாவது நடையழகு, ஆறாவதாக புன்சிரிப்பு, ஏழாவதாக மைத்தடங்கண்கள், அந்த அழகான தாமரை அழகா இருக்கக்கூடிய அந்த கண்கள், சாதுரியம், சாமர்த்தியம், அழகான சமயோஜித வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா நப்பினை பிராட்டி பேசுவாங்க. அவனோடு அனுபவிப்பதற்கு தகுந்த தேக பலம் நப்பினை பிராட்டி கிட்ட இருக்கு. இப்படி பல சிறப்புமிக்க விஷயங்கள் நப்பினை பிராட்டி உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் கண்ணன் வந்து வெளியே வந்து எங்களுக்கு ஆசி வழங்காம இருக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு சோகத்தோட ஆண்டாள் நாச்சியார் வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களோட சிறப்பையும் அங்க வந்து எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கிறதுனாலதான் கண்ணன் வெளியில வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்றாரா அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. சோ மேலும் பாத்தீங்கன்னா இந்த பாசுரம் வந்து ரொம்ப அழகா ஆண்டாள் நாச்சியார் நப்பினை பிராட்டி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ரொம்ப அழகா விவரிச்சுட்டாங்க, வர்ணிச்சுட்டாங்க. மேலும் ஒரு சிறப்புமிக்க விஷயம் சொல்றாங்க. இங்க நப்பினை பிராட்டி எதனால ரொம்ப அழகா போற்றி புகழ்றாங்க, ஆண்டாள் நாச்சியார் எதனால இவங்களை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்றதையும் ஆழ்வார்கள் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இங்க நப்பினை பிராட்டி ஆண்டாள் நாச்சியாருக்கும் பகவானுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தராக புருஷாகார அப்படின்ற ஒரு ஸ்தானம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த புருஷாகாரம் என்பது மையப்பொருள்.
மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நப்பினை பிராட்டிய இந்த பாசுரத்தின் மூலியமா ஆண்டாள் நாச்சியார் வந்து விவரிக்கிறாங்க. அப்போ பக்த ஜீவ ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையிலான அந்த இடைவெளி, அந்த ஸ்பேஸ குறைக்கிறதுக்கு வந்து நப்பினை பிராட்டிய வந்து இங்க புருஷாகாரா, அதாவது மீடியேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு ஆண்டாள் நாச்சியார் மேலும் அவங்களை சிறப்புமிக்கவர்களாக இங்க வந்து வர்ணிக்கிறாங்க. ஒரு மத்தியஸ்தராக நப்பினை பிராட்டியோட பாத்திரம் அப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. சோ அவர்களோட, அதாவது கோபியர்களோட சார்பாக பரிந்து பேசுவது நப்பினை பிராட்டியோட கடமையினும் இங்க ஆண்டாள் நாச்சியார் தன்னோட பாசுரத்தின் மூலியமா வெளிப்படுத்துறாங்க. அப்போ உன்னோட கடமையை நீங்க செய்யுங்க, எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இங்க வந்து கேக்குறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம பொதுவான ஆழ்வார்கள் சொன்ன, ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்த பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து அவங்களோட பாணியில சிம்பாலிக் அப்படின்னு குறியீட்டுகள் மூலியமா சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பகிர்ந்து சொல்றாங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 3 விஷயம் தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குத்து விளக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எதை வந்து சுட்டி காட்டுது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஒளி தரும் விளக்குகள், க்ளோயிங் லேம்ப்ஸ், அந்த விளக்குகள் எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒளிரும் விளக்குகள் ஒரு ஆச்சாரியரால் வழங்கப்பட்ட அறிவு ஞானம், தீபத்தினோட ஒளி. அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படின்ற அந்த குத்து விளக்கு, அந்த ஒளி வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்களோட அந்த ஒளி வந்து நம்மளுக்கு வேணும், ஆச்சாரியர்கள் இல்லாம நம்ம பகவானை நாட முடியாது அப்படின்றத இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐவரி காட், அந்த தந்த கட்டில். இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கட்டில் வந்து எதை குறிப்பிடுது, அந்த கட்டிலுக்கு இருக்கக்கூடிய அந்த 4 கால்கள் பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கையோட 4 குறிக்கோளாக செயல்படுது. என்ன அப்படின்னா தர்ம அர்த்த காம மோக்ஷா. இந்த கட்டிலோட 4 கால்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷாவை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. 3வதா அந்த மென்மையான மெத்தை எதை குறிக்குது, அந்த சாஃப்ட் மேட்ரஸ் அதை வந்து எதை குறிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த பஞ்சஜயனம் 5 விஷயங்களால சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன சொல்றாங்க இத பத்தி, 5 தர மெத்தை பஞ்சஜயனம் அப்படின்றது பக்தர்களுக்கு முக்தி அடைவதற்கு தேவையான 5 அத்தியாவசிய உண்மைகள், அர்த்த பஞ்சகா அப்படின்றத பிரதிநிதித்துவம் படுத்துவதாக சொல்லப்படுது. அர்த்த பஞ்சகா அப்படின்ற விஷயம் ஒரு பக்தர்களுக்கும் இந்த 5 விஷயங்கள் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீ வைஷ்ணவர்களால. அது என்ன அர்த்த பஞ்சகா அப்படின்னா, இது 13ஆம் ஆண்டு காலம், அதாவது 13th செஞ்சுரியில பிள்ளை லோகாச்சாரியார் அவர்களால இந்த அர்த்த பஞ்சகா அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் வந்து பிள்ளை லோகாச்சாரியார் அவர்கள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்வரூபம், அந்த ஆன்மாவை பத்தின ஒரு சிந்தனை ஒவ்வொரு உயிர் வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பரஸ்வரூபம், அந்த இறைவனை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. 3வதா பாத்தீங்கன்னா புருஷார்த்த ஸ்வரூபம், இதோட முடிவு என்ன, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பக்தர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலையில பகவானோட சம்பந்தப்படுத்திக்கணும், அப்போ பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் முடிவு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் புருஷார்த்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. 4வதா பாத்தீங்க அப்படின்னா உபயஸ்வரூபம், அதுக்கு தேவையான பொருள் என்ன, பக்தி அப்படின்னு சொல்றாங்க. விரோதி ஸ்வரூபம், அப்போ மேலே சொன்ன உண்மைகளை உணர்ந்து கொள்வதற்கான தடைகள், எதனால நம்மளால பக்தி செய்ய முடியல அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்துல அறியாமை அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம ரொம்ப கட்டுண்டு போயிட்டதுனால நம்மளால பகவானை உணர முடியல, அந்த உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தடைகளா இருக்கக்கூடிய விரோதி ஸ்வரூபம். இதுதான் அந்த அர்த்த பஞ்சகா அப்படின்றத 13ஆம் நூற்றாண்டுல சொல்லக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியார் அவர்களால இயற்றப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதையும் இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்ன அந்த 3 கருத்துக்கள் என்ன அப்படின்னா, ஒளிரும் விளக்குகள் எதை குறிக்குது அப்படின்றது, அப்புறம் ஐவரி காட் அந்த தந்தக்கட்டில் அந்த 4 கால்கள் எதை குறிக்குது, அந்த மென்மையான மெத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்த பஞ்சகா அப்படின்ற விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவர்களோட கருத்து. சரிங்களா? அடுத்ததா இப்போ இந்த 19வது பாசுரத்திற்கு இணையான ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாசுரத்திற்கான விளக்கு
இவங்கதான் நப்பின்னை பிராட்டி. அவங்க கூந்தல் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீண்டு குதிகால் வரை வரக்கூடிய ஒரு கூந்தல். அந்த கூந்தலை வச்சுதான் இவங்களுக்கு நப்பின்னை அப்படின்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அடுத்ததா ஸ்ரீமத் பாகவதம் பாத்தீங்க 3வது காண்டம் 25வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவான் கபிலர் தன்னோட தாயான தேவஹூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தி தொண்டோட சிறப்புகள் பத்தி அவர் பேசுறாரு. யாராவது இந்த ஸ்லோகம் படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கட்டுமா? படிங்க. प्रसङ्गम् अजरं भाषम् आत्मन् कवयो विदुः च एव छादुषु कृतो मोक्षद्वारम् अपावृतम्. हरे कृष्ण. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபாதர் கி ஜெய். ஒவ்வொரு கற்றறிந்த மனிதனும் ஜட பொருட்களின் மீதான பற்று ஆன்மீக ஆன்மாவின் மிகப்பெரிய சிக்கல் என்பதை நன்கு அறிவான். ஆனால் அதே பற்று தன்னை உணர்ந்த பக்தர்களிடம் பயன்படுத்தப்படுவது விடுதலைக்கான கதவை திறக்கிறது. நன்றி மாதாஜி, ரொம்ப அழகா படிச்சீங்க. இதுக்கான விளக்கம் என்ன, சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பௌதீக பொருட்களின் மீதான பற்று, அது என்னவா இருந்தாலும் சரி, வஸ்துக்களா இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதன் மீதான பற்று ஆன்மா அப்படின்றத நம்ம அந்த நோக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றாரு. அதனால இந்த கற்றறிந்த மனிதர்கள் இத வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த சிக்கல்ல நாம போய் சிக்கிக்க கூடாது அப்படின்றதுல கற்றறிந்த ஆத்மாக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றாரு. ஆனா நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்படி இதுல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்ற அதற்கான உதாரணமும் வழிகாட்டுதலும் சில பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதாவது அதே பற்றுதல் என்ன, அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இந்த ஆத்மாவால விட முடியாது. அது அந்த ஜடத்தின் மேல, அந்த ஜட பற்றுதல் மேல வைக்காம பகவான் மேல தன்னோட சிந்தனைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே பற்றுதலை தன்னை உணர்ந்த பக்தர்களிடம் பயன்படுத்தும் போது, அந்த சாதுக்கள் மீது பயன்படுத்தும் போது விடுதலைக்கான கதவை அவங்க வந்து திறந்து காட்டுறாங்க, நம்மளுக்கு வந்து வழி காட்டுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா உணர்வு மற்றும் பற்றுதலுக்கான நாட்டத்தை அழிக்க முடியாது, அந்த கான்சியஸ நம்ம சரி பண்ணிக்க முடியாது, அந்த அட்டாச்மெண்ட்டையும் நம்மளால விட முடியாது. ஆனா அந்த பௌதிகம் சார்ந்து இருக்காம பகவான் மேல இந்த அந்த அந்த உணர்வு நிலையை வைக்கணும், அந்த பற்றுதலை பகவான் மேல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவற்றை சுத்திகரித்து ஜட நாட்டங்களிலிருந்து, அதாவது இந்த ஜடம் நாட்டம், இந்த அட்டாச்மெண்ட் எப்படி வருது, புலன்களால இந்திரியங்களால ஏற்படுது. அந்த இந்திரியங்களை ரிஷிகேன சேவன பக்தி உச்சதே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்மளுடைய இந்திரியங்களான ரிஷிகா அப்படின்றத இந்த மாஸ்டர் ஆஃப் சென்சஸ் அதிபதியா, புலன்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பகவான் மீது அதை செலுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத எடுத்துக்காட்டா இங்க கபிலர் வந்து தாயான தேவஹூதிக்கு சொல்லும் பொழுது சில பிரபுபாதர் வந்து அதை தொகுத்து நாமளும் கட்டுண்டு இருக்கிறோம், நாமளும் இதுல இருந்து விடுதலை அடையணும், அதை என்ன பேக் டு பார்டருக்கான வழிகளை நாம பாத்துக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்த ஸ்லோகம் யாராவது வாசிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 1வது 25வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். திதிக்ஷவ கருணிகாஹ சுருத சர்வதேஹினாம் அஜாத சத்ரவ சாந்தஹ சாதவ சாது பூஷணஹ. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு சாதுவின் அறிகுறிகள் என்னவென்றால், அவர் சகிப்புத்தன்மை கொண்டவர், கருணை உள்ளவர் மற்றும் அனைத்து உயிரினங்களிடமும் நட்பானவர். அவருக்கு எதிரிகள் இல்லை. அவர் அமைதியானவர். அவர் சாஸ்திரங்களை பின்பற்றுபவர். மேலும் அவரது அனைத்து குணாதிசயங்களும் உயர்ந்தவை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சாது அதோட பக்தர்களின் உன்னதமான பண்புகள் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வந்து கபிலர் வந்து அவரோட தாயான தேவஹூதிக்கு சொல்றாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? சகிப்புத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அஜாத்த சத்ரவ அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க
அப்போ அனைத்து உயிரினங்களிடத்திலும், அதாவது மனிதர்கள் மட்டும் இல்ல, எல்லா உயிர்வாழிகளிடம் எப்படி இருப்பாங்க? நட்பானவர்களாக இருப்பாங்க, அமைதியானவர்கள் மற்றும் வேதங்களை கண்டிப்பாக கடைபிடிப்பவர்கள் அப்படின்னும் அந்த சாதுக்களோட அறிகுறிகள் இங்க பகவான் கபிலர் தாயான தேவகூதிக்கு சொல்றார். அத்தகைய சிறந்த ஆத்மாக்களோட இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, அதாவது நாம அந்த மகாத்மாக்கள் நம்மளுக்கு விடுதலைக்கான அரசு பாதை, ராயல் ரோட் டு லிபரேஷன், அந்த வழியை இந்த சாதுக்கள் நமக்கு காட்டுவாங்க. ஏன்னா அந்த குவாலிபிகேஷன், அவங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்றத இங்க குறிப்பிடுறாங்க. துவாரம் ஆஹூர் விமுக்தேஹே அப்படின்ற வார்த்தைகள் மூலியம் சொல்றாங்க. சரி, இப்போ 19வது பாசுரமும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் பாசுரத்துக்கும் என்ன ஒரு காமன் மெசேஜ், ஒரு பொதுவான செய்தி என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு மற்றும் துன்பங்களுக்கான மூல காரணம் இந்த ஜடப்பற்றுதல், இந்த பௌதீகம், இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம தூய பக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதுக்களோட நாம தொடர்பு கொண்டா அவங்க இந்த பற்றுதல்ல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு கத்துக் கொடுத்து, அப்போ ஆன்மீக முழுமை மற்றும் விடுதலைக்கான பிரத்யோகமான மற்றும் மங்களகரமான பாதை இறைவன் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்போ இந்த சங்கடம் தற்காலிக புலன் திருப்தியிலிருந்து பரமபுருஷர் பகவானை நித்திய சேவைக்கு நம்மளோட கவனத்தை செலுத்துறதுக்கு சாதுக்கள் ரொம்ப முக்கியமா ஒரு பாத்வே, ரோட் ஆஃப் ராயல் ரிமெம்பரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலோட நம்மளுக்கு இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இருக்கிறாங்க. இதுதான் 19வது பாசுரக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தோட ஒரு பொதுவான செய்தியா ஆண்டாள் நாச்சியாரும் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமா சில பிரபுபாதரும் பக்தி தொண்டு சிறந்தது, அந்த பக்தி தொண்டின் மூலியமா தான் நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரொம்ப நன்றாக சொன்னீர்கள். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. அர்த்த பஞ்சகம், அது அந்த 5 விஷயங்கள் மட்டும், அந்த நேம்ஸ் மட்டும் சொல்லுங்க. டைம் இருக்குமா எனக்கு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் மாதாஜி. நேம்ஸ் மட்டும் சொல்லுங்க போதும் மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. அதாவது ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆத்மா என்ன, நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. 2வது பரஸ்வரூபம், அந்த பகவான் யாரு அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். 3வது புருஷார்த்த ஸ்வரூபம், முடிவு என்ன, சம்பந்த அபிதயான் பிரயோஜனம், அந்த 3த்தையும் சொல்றாங்க. 4வது உபயஸ்வரூபம், அந்த பொருள் என்ன தேவை, பகவானோட சம்பந்தத்தை நாம எப்படி ஏற்படுத்திக்கணும், அதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னா பக்தி, அந்த பொருளை பக்தின்னு சொல்றாங்க. 5வது விரோதி ஸ்வரூபம், இந்த பக்தியை செய்ய முடியாம நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சுக்க முடியாம அதற்கு ஏற்படக்கூடிய தடைகள் அப்படின்னு. இதுதான் அர்த்த பஞ்சகா அப்படின்றத சொல்லப்படுது மாதாஜி. ஓகேங்களா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது குரூப்ல அனுப்ப முடியுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. நான் கேட்டுட்டு சொல்றேன், வசந்த் பிரபுட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் மாதாஜி. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக்க நன்றி மாதாஜி. மிக்க நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதனுடைய ரெக்கார்டிங் யூடியூப்ல இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஒரு நிமிஷம். இதனுடைய ரெக்கார்டிங் யூடியூப்ல இருக்கு, அது நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடியே நேற்று ஒரு சந்தேகம் கேட்டேன், அதற்கான விடையை இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டீங்க மாதாஜி. நன்றி ராஜேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா போனா சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. போனதேவி மாதாஜி, மிக்க நன்றி மாதாஜி. பிரணாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, எல்லாரும் இப்ப இந்த குரூப்பை விட்டுட்டு மெயின் குரூப் வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ, மிக்க நன்றி.